வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல் ஒரு சம்பவம் என்ற அளவில் முடிந்து போகாமல் தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. காஷ்மீரில் நடந்த அந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அட்டாரி எல்லை மூடப்படும். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பஹல்காமில் நடந்த கோழைத்தனமான தீவிரவாத தாக்குதலில் உண்மையான குற்றவாளிகள் மற்றும் திரைக்கு பின்னால் உள்ள சதிகாரர்கள் இந்திய மண்ணில் அவர்களின் மோசமான செயலுக்கு விரைவான பதிலடியை பெறுவார்கள் என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, பஹல்காமில் தீவிரவாதிகள் நம்பிக்கையின் அடிப்படையில் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து கோழைத்தனமாக தாக்குதல் நடத்தினார்கள். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையில் இந்தியாவின் உறுதியான தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு தேவையான மற்றும் பொருத்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் என்று நான் நம் நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று சிங் கூறினார். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி இந்த தாக்குதலை ஒரு இயக்கம் நடத்திய போதிலும் அதன் பின்னணியில் ஒரு பெரிய கை இருக்கிறது. அது பெரும்பாலும் பாகிஸ்தான் உளவுத்துறை ISIயின் ஒரு ரகசிய ஆபரேஷன் பிரிவாக இருக்கலாம். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறிய போது வெளிப்படையாக ஒரு பெயரை குறிப்பிடாமல் பின்னணியில் உள்ள தரப்பு பற்றி குறிப்பிட்டார். அவர் கூறிய போது, இந்த சம்பவத்தை செய்தவர்கள் மட்டும் கண்டுபிடிப்பதுடன் நிற்கப் போவதில்லை. திரைமறைவில் அமர்ந்து இந்திய மண்ணில் இதுபோன்ற கேவலமான செயலை செய்ய பின்னணியில் சதி செய்தவர்களையும் தண்டிப்போம் என்றார். முன்னதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால், பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சவுகான், முப்படை தளபதிகள் அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஜெனரல் உபேந்திரா திவேதி மற்றும் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் RK சிங் ஆகியோருடன் ராஜ்நாத் சிங் கிட்டத்தட்ட 3 மணி நேர சந்திப்புக்கு தலைமை தாங்கினார். பாதுகாப்பு கூட்டத்திற்கான பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழுவுக்கு ராஜ்நாத் சிங் செல்வதற்கு முன் அவர்கள் நிலைமை மற்றும் பல்வேறு விருப்பங்களை ஆய்வு செய்தனர் என்று ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 25-26 தேதிகளில் எல்லை உள்கட்டமைப்பு திட்டங்களை திறப்பதற்காக லடாக் பயணத்தை ராஜ்நாத் சிங் ரத்து செய்த போது அடுத்த சில நாட்கள் முக்கியமானதாக இருக்கும் என்பதற்கான மற்றொரு அறிகுறி தெரிந்தது. கடந்த அக்டோபரில் லடாக்கில் உள்ள டெம்சோக் மற்றும் டெப்சாங்கில் துருப்புக்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் சீனாவின் அச்சுறுத்தல் முழுமையாக விலகவில்லை. அப்படியான நேரத்தில் பாதுகாப்பு அமைச்சரின் லடாக் பயணம் ரத்து செய்யப்பட்டதிலிருந்து இந்திய அரசு பாதுகாப்பு ரீதியில் முக்கிய முடிவுகளை எடுக்கப் போகிறது என்று ஊகிக்கலாம். பல தசாப்தங்களில் இந்திய நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீரின் சுற்றுலா பயணிகள் மீதான மிக கொடிய தாக்குதல் பற்றிய செய்தி சமூக ஊடக தளங்களிலும் தொலைக்காட்சி திரைகளிலும் பரபரப்பாக அடிபட்டு கொண்டுள்ள நிலையில் தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளது 2019 ஆண்டில் காஷ்மீரில் தோன்றிய பெரிதாக அறியப்படாத ஆயுத குழுவான எதிர்ப்பு முன்னணி TRF. இந்தியாவில் இருந்து காஷ்மீர் பிரிவினைக்காக போராடி வரும் ஆயுதமேந்தி இயக்கம் சமீபகால ஆண்டுகளில் சுற்றுலா பயணிகளை தங்கள் தாக்குதல்களில் இருந்து பெருமளவில் தவிர்த்து வந்தது. செவ்வாய்க்கிழமை நடந்த கொலைகள் அதை மாற்றின. ஆனால் TRF என்றால் என்ன? அது காஷ்மீரில் என்ன செல்வாக்கு செலுத்துகிறது? இப்போது இந்திய நிர்வாகத்தால் உள்ள காஷ்மீரில் என்ன ஆபத்தில் உள்ளது? அதற்கு முன் செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது? காஷ்மீரில் உள்ள பஹல்காம் நகரின் பயசரன் புல்வெளியில் ஒரு இனிமையான வெயில் நிறைந்த மதிய நேரத்தில் சுற்றுலா பயணிகள் அருகில் உள்ள காட்டில் இருந்து வந்து துப்பாக்கி ஏந்திய நபர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகினார்கள். தானியங்கி துப்பாக்கிகளுடன் ஆயுதமேந்திய நபர்கள் குறைந்தது 26 சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்றனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். இங்கு கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய விஷயம், கொல்லப்பட்ட அனைவரும் ஆண்கள். கர்நாடகா மாநிலத்தின் சிவமேகாவை சேர்ந்த மஞ்சுநாத் பல்லவி தம்பதியினர் மகனுடன் தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் இருந்தனர். மஞ்சுநாத்தை ஆயுததாரிகள் சுட்டுக் கொலை செய்துள்ளனர். மனைவி பல்லவி, என் கணவரை கொன்றது போல் என்னையும் கொன்று விடுங்கள் என்று அவர் கதறிய போது அவரை விட்டுச் சென்றனர். இது அவர்கள் மத்தியில் ஆண்களை மட்டும் கொல்வது என்ற கோட்பாடு இருப்பதை காட்டியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உட்பட உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்த நிலையில் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சர்ச்சைக்குரிய பிராந்தியத்தின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகரை அடைந்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமூக ஊடகங்களில் இந்த கொடூரமான செயலின் பின்னணியில் உள்ளவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள், அவர்கள் விடப்பட மாட்டார்கள் என்று எழுதினார். கொலைகளை நடத்திய ஆயுதமேந்திய தாக்குதல்தாரர்கள் தப்பியோடிய நிலையில் TRF டெலிகிராம் சேனலில் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. TRF என்றால் என்ன? காஷ்மீர் பிராந்தியத்தின் மக்கள் தொகையை இந்தியா மாற்ற உதவும் என்று சில விமர்சகர்கள் கூறும் வெளிநாட்களுக்கு வதிவிட அனுமதி வழங்குவதை எதிர்க்கும் ஆயுதமேந்திய இயக்கம் TRF. சட்டவிரோதமாக குடியேற முயற்சிப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்த இயக்கம் அறிவித்த நிலையிலும் அதை யாரும் தீவிர எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் தாக்குதலின் இலக்குகள் புதிதாக காஷ்மீரை தங்கள் வீடாக கொண்டவர்கள் அல்ல, இடத்தை சுற்றி பார்க்க சென்ற சுற்றுலா பயணிகள்.
தாக்குதலுக்கு உரிமை கோர டிஆர்எஃப் குழுவின் டெலிகிராமின் தேர்வு பாதுகாப்பு அதிகாரிகளை ஆச்சரியப்படுத்தவில்லை. டிஆர்எஃப் காஷ்மீரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் சமூக வலைதளம் மூலம் பலம் வருகின்றது. அந்த இயக்கம் தொடங்கியதும் அப்படித்தான். 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் இந்திய அரசாங்கம் காஷ்மீரின் பகுதியை சுயாட்சியாக ரத்து செய்து ஒரு மாத கால தடையை விதித்த பின்னர் டிஆர்எஃப் முதலில் சமூக ஊடகங்களில் செய்தி அனுப்ப தொடங்குவதன் மூலம் வடிவம் பெற்றது. காஷ்மீரை மறுசீரமைப்பதில் இந்திய அரசாங்கம் வசிப்பிட அந்தஸ்தை நீட்டித்தது. இது நிலம் வைத்திருக்கும் உரிமைகள் மற்றும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வேலை ஒதுக்கீடுகளை உள்ளூர் அல்லாதவர்களுக்கு அணுக அனுமதிக்கிறது. பகல்காம் தாக்குதலுக்கான நியாயப்படுத்தலுக்கு அதிக காரணமாக கூறுகிறது டிஆர்எஃப். டிஆர்எஃப்பின் விரிவாக்கமான தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் என்ற பெயர் காஷ்மீரில் உள்ள பாரம்பரிய கிளர்ச்சி இயக்கங்களில் இருந்து மாறுபட்டுள்ளது. காஷ்மீரில் உள்ள பாரம்பரிய கிளர்ச்சி இயக்கங்களில் பெரும்பாலானவை இஸ்லாமிய பெயர்களை கொண்டுள்ளன. டிஆர்எஃப் காஷ்மீர் தேசியவாதத்தை மையமாக கொண்டு எதிர்ப்பு என்ற பெயரில் இயங்குவதை நோக்கமாக கொண்டதாகவும் இருக்கலாம் என்று இந்திய உளவுத்துறை நிறுவனங்கள் நம்புகின்றன என்று சுமார் 10 ஆண்டுகளாக ஆயுத இயக்கங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பணியாற்றிய ஒரு போலீஸ் அதிகாரி பெயர் வெளியிடாத நிலையில் கூறினார். அதே நேரத்தில் உண்மையில் டிஆர்எஃப் என்பது பாகிஸ்தானை தளமாக கொண்டு ஆயுத குழுவான லஷ்கர்-இ-தொய்பாவின் ஒரு கிளை அல்லது ஒரு முன்னணி என்று இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகின்றனர். காஷ்மீரில் ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்த குற்றச்சாட்டை இஸ்லாமாபாத் மறுத்துள்ளது. காஷ்மீர் மக்களுக்கு தூதரக மற்றும் தார்மீக ஆதரவை மட்டுமே வழங்குவதாக பாகிஸ்தான் கூறுகிறது. சில இந்திய அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதல் உண்மையில் லஷ்கர்-இ-தொய்பாவின் கைவேலையாக இருக்கலாம் என்று நம்புவதாக கூறினார்கள். கொலைகள் பற்றிய இந்தியாவின் விசாரணைகளை குழப்புவதற்கு டிஆர்எஃப்பின் பெயரில் உரிமை கோரப்பட்டது என்று மற்றொரு கோணமும் உள்ளது. கடந்த காலங்களில் டிஆர்எஃப் தாக்குதல்களை நடத்தியதா? பெரிய அளவில் கிடையாது. 2020ஆம் ஆண்டில் தனிநபர்களின் இலக்கு கொலைகள் உட்பட சிறிய தாக்குதல்களுக்கு டிஆர்எஃப் பொறுப்பேற்க தொடங்கியது. அதன் ஆட்சேர்ப்புகளில் பிளவுபட்ட கிளர்ச்சி இயக்கங்களின் கலவையான ஆட்கள் இருந்தனர். அப்போதிருந்து இந்திய பாதுகாப்பு முகமைகள் டிஆர்எஃப் இயக்கத்தினரின் பல இயக்கங்களை முறியடித்துள்ளன. ஆனால் இயக்கம் பிழைத்து வளர்ந்தது. 2022ஆம் ஆண்டளவில் காஷ்மீரில் துப்பாக்கி போரில் கொல்லப்பட்ட ஆயுதமேந்திய நபர்களில் பெரும்பான்மையானவர்கள் டிஆர்எஃப்-உடன் தொடர்புடையவர்கள் என்று அரசாங்க பதிவுகள் தெரிவிக்கின்றன. இதுவரை காலமும் டிஆர்எஃப் இயக்கம் கொலை செய்த நபர்களையும் அதற்கு பயன்படுத்திய ஆயுதங்களும் மற்றும் ஒரு முக்கிய துப்பை கொடுக்கிறது. டிஆர்எஃப் இயக்கத்தால் இதுவரை காலமும் இலக்கு வைக்கப்பட்டவர்கள் ஓய்வு பெற்ற பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு தகவல் தருபவர்கள் என்று நம்பப்பட்டவர்கள். கொலைகளை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கைத்துப்பாக்கிகள் போன்ற சிறிய ஆயுதங்கள். தற்போது நடந்த தாக்குதல் தானியங்கி துப்பாக்கிகளுடன் ஆயுதமேந்திய நபர்களால் நடத்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் ஆயுத மாற்றம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்திய அரசுடன் கூட்டு சேர்ந்ததாக கூறப்படும் காஷ்மீரி செய்தியாளர்களை தேச துரோகி ஹிட்லிஸ்டில் சேர்த்ததை தொடர்ந்து டிஆர்எஃப் இயக்கம் முதலில் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றது. அத்தகைய தாக்குதல்களின் வரலாறு இருப்பதால் பெயரிடப்பட்ட செய்தியாளர்களில் குறைந்தது 5 பேர் உடனடியாக ராஜினாமா செய்தனர். ஆனால் டிஆர்எஃப் செய்தியாளர்களை கொன்றதாக தகவல் ஏதும் இல்லை. பிரபல காஷ்மீரி பத்திரிகையாளரும் ரைசிங் காஷ்மீர் ஊடகத்தின் ஆசிரியருமான சுஜாத் புகாரி ஸ்ரீநகரில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு வெளியே 2018ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலைக்கு லஷ்கர்-இ-தொய்பா தான் காரணம் என்று காஷ்மீர் போலீசார் தெரிவித்தனர். ஜூன் 2024இல் ஜம்முவின் ரியாசி பகுதியில் இந்து யாத்ரீகர்களை ஏற்றி சென்ற பேருந்து மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 33 பேர் காயமடைந்தனர். அந்த தாக்குதலுக்கு டிஆர்எஃப் பொறுப்பேற்றது. கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் தாக்குதலின் போது பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து வீழ்ந்ததாலேயே அந்த கதியை அடைந்தனர். டிஆர்எஃப் எவ்வாறு வேறுபட்டது? டிஆர்எஃப் அதன் கொடிய தாக்குதல்களால் முத்திரை பதித்ததால் அது பழைய மற்றும் புதிய உக்திகளின் கலவையை பயன்படுத்துவது தெரிகிறது. அதன் ஆங்கில பெயரும் அதன் சமூக ஊடக பயன்பாட்டை போலவே தனித்து நிற்கின்றது. ஆனால் மற்ற வழிகளில் இது மிகவும் பாரம்பரிய நுட்பங்களை நம்பியிருக்கிறது. டிஆர்எஃப் இயக்கத்தின் வருகைக்கு முன் காஷ்மீரி கிளர்ச்சி இயக்கங்களின் தளபதிகள் 2014 முதல் அதிக அளவில் பொது நபர்களை இயக்க உறுப்பினர்களாக ஏற்றுக்கொண்டனர். அந்த இயக்கங்கள் தங்கள் தளபதிகள் சாதாரணமாக நடப்பது, கிரிக்கெட் விளையாடுவது அல்லது ஸ்ரீநகரில் பைக் ஓட்டுவது போன்ற காணொலிகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவார்கள். இந்த சமூக ஊடக பரவல் ஆட்சேர்ப்பு அதிகரிப்புக்கு வழிவகுத்தது. ஆனால் 2019 ஒடுக்குமுறைக்கு பின்னர் இந்த அணுகுமுறை வேலை செய்யவில்லை. டிஆர்எஃப் இயக்கத்தினர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத வழிகளுக்கு திரும்பினார்கள். முகங்கள் மீண்டும் மறைக்கப்பட்டன. தாக்குதல்களின் எண்ணிக்கை குறைந்தது, ஆனால் தீவிரம் கூர்மையாக மாறியது. பழமையான காஷ்மீர் கிளர்ச்சியாளர்களில் ஒருவரான
மொஹாமட் அப்பாஸ் ஷேக்கின் தலைமையின் கீழ் டிஆர்எஃப் ஸ்ரீநகரில் அதன் தாக்குதல்களை மையப்படுத்தியது. மொஹாமட் அப்பாஸ் ஷேக் 1996ஆம் ஆண்டு கிளர்ச்சியில் இணைந்ததாக கூறப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு அவர் கொல்லப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டில் பல ஆயுதமேந்திய இயக்கத்தினர் பாதுகாப்பு படைகளால் கொல்லப்பட டிஆர்எஃப் அதன் இயக்கத்தினருடன் மலைகளில் உயரமான காடுகளுக்கு பின்வாங்கியது. ஜனவரி 2023இல் இந்திய அரசாங்கம் டிஆர்எஃப்-ஐ தீவிரவாத அமைப்பாக அறிவித்தது. அந்த இயக்கத்தின் ஆட்சேர்ப்பு மற்றும் பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீருக்கு ஆயுதங்கள் கடத்தல் ஆகியவற்றை காரணமாக காட்டியது. மேலும் டிஆர்எஃப் இயக்கத்தினர் இந்திய பாதுகாப்பு படைகளால் கொல்லப்பட்டதால் அவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. காவல்துறை மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளின் கூற்றுப்படி டிஆர்எஃப் இயக்கத்தினர் நன்கு பயிற்சி பெற்றவர்கள், ஆனால் பெரும்பாலும் அவர்களில் உயரமான மறைவிடங்களில் தங்கியிருந்தனர். இதுதான் பின்னணி. மேலதிக தகவல்கள் மற்றும் நகர்வுகள் தெரிய வரும்போது அவற்றை தொடர்ச்சியாக பரபரப்பு மீடியாவில் பதிவேற்றம் செய்வோம். இந்த விவகாரம் தொடர்பாக இன்று வேறு சில காணொளிகளையும் எதிர்பார்க்கலாம்.